சாட்டையடி அப்படின்ற ஒரு விஷயம் தான் இன்றைக்கி மிகப்பெரிய ட்ரெண்டாக இருக்குது. சாட்டையடியில் 2 வகைகள் படும். ஒன்று, நமக்கு நாமளே கொடுத்துக்கிற ஒரு சாட்டையடி, இல்லை நாம் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அப்படின்னு 2 வகையாக இருக்குது அப்படின்னு இப்போ சாட்டை தான் மிகப்பெரிய ட்ரெண்டிங்காக இருக்குது. இப்போ நீங்கள் அதை வச்சு என்னடா பேச போகிற அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். சம்மந்தப்படுத்திக்கிறோம். நாம் ஒன்றும் இல்லை, தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஏகப்பட்ட சாட்டையடி காட்சிகள்லாம் நாம் பார்த்துருப்போம். அப்படி நாம் ஹைலைட்டாக பார்த்த சில சாட்டையடி காட்சிகளை தான் இப்போ இந்த வீடியோவில் நாம் பேச போகிறோம். சாட்டையில் அடிக்கிறது அப்படின்னாலே ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடியது யார் அப்படின்னா, கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி தமிழ் சினிமாவில் எப்போவுமே அவர் தான் ஃபஸ்ட்டில் இருக்காரோ, இதுலேயும் அவர் தான் எம்ஜிஆர் அவர்கள். எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் அவர் சாட்டை எடுத்துக்கிட்டு நம்பியார் அடிக்கிற அடியை இப்போ வர மறந்துருக்க மாட்டாங்க. அந்த காலத்துலலாம் தேட்டருக்கு அந்த சீனுக்கெலாம் அப்படியே சில்லறையை செதற விட்டு அப்படி கத்தி கொண்டாடினாங்களாம். அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் செட்டராக அமைஞ்ச ஒரு சீன். அதுவே பல முன்னணி ஹீரோக்களுக்கு சென்டிமெண்ட்டாகவும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஓகே, இனிமேல் வில்லனை வந்து சாட்டையால் அடிக்கிறத வந்து நாமளும் பயன்படுத்திக்கிறணும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அது நிறைய படங்களில் நிறைய பேர் பயன்படுத்தினாங்க. ஏன் அந்த காலகட்டத்திலே சிவாஜி கணேசன் அவர்கள் சிவந்தமன் திரைப்படத்தில் பட்டத்து ராணின்னு ஒரு பாடல் வரும். அதில் அவர் இந்த அரபு நாட்டில் இருக்கிற மாதிரி ஏதாவது கெட்டப்லாம் போட்டுட்டு ஹீரோயினை சாட்டையில் அடிக்கிற மாதிரியான சில காட்சிகளாக இருக்கும். அந்த பாட்டுமே பயங்கர ஹிட்டாச்சு. எல்லாரும் ஈஸ்வரி அம்மா அந்த பாடலை பாடியிருப்பாங்க. அதே மாதிரி நடிகையும் முன்னாள் முதல்வருமான ஜெயலலிதா அவர்கள், அவங்க வந்து 1000ல் ஒருவன் திரைப்படம் எம்ஜிஆர் அவர்கள் கூட சேர்ந்து நடித்த அந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் வரும். ஆடாமல் ஆடுகிறேன் பாடாமல் பாடுகிறேன் அப்படின்னு ஒரு பாடல். அந்த பாட்டில் அவங்களுக்குமே சாட்டையடி வாங்கின மாதிரியான ஒரு காட்சிகள், அதாவது வற்புறுத்தி ஆட வைப்பாங்க, சாட்டையால் அடிச்சு ஆட வைப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வரிகள் தான் ஆடாமல் ஆடுகிறேன் பாடாமல் பாடுகிறேன் அப்படின்னு சுசிலா இந்த பாடலை பாடியிருப்பாங்க. இந்த பாட்டுமே மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆச்சு. பாருங்களேன், நம்ம பார்த்த முன்னணி, அதாவது நடிப்புலையும் இருந்து அரசியலையும் முத்திரை பதிச்ச எல்லாருமே இந்த சாட்டையடி காட்சிகளெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது இப்போ கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ புதுசாக அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிற நடிகருமான விஜய் அவர்களும் சாட்டையடி காட்சிகளில் நடிச்சிருக்காரு. அவர் பல பேரை சாட்டையில் அடிக்கிற மாதிரி காட்சிகளை நம்ம நிறைய படங்களை பார்த்துருந்தாலும் அவருக்கு அவரே சாட்டையால் அடிச்சுக்கிட்ட மாதிரியான ஒரு காட்சிகள் அவரும் த்ரிஷாவும் சேர்ந்து நடித்த திருப்பாச்சி திரைப்படத்தில் வரும். அந்த படத்தில் அவர் வந்து இந்த சாட்டையால் அடிச்சுக்கிற மாதிரி பீச்சில் வந்து ஒரு பாட்டுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அவரே அடிச்சுக்கிற மாதிரி த்ரிஷா பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு காட்சிகள்லாம் வரும். ஸோ பார்த்திங்கன்னா, நம்ம அரசியலோடு இதை கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா எல்லாருமே அதோட லிங்க் ஆகுறாங்க. இவ்வளவே நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், அவரே நாம் எடுத்துக்கலாம். அவர் அம்மன் கோயில் கிழக்காலே அப்படின்ற ஒரு படம் நடிச்சிருப்பார். அதில் ராதா அவருக்கு பேராக நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸில் வந்து அவர் வந்து தன்னுடைய மனைவி என்னால் அவங்க தண்டிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஒரு மாதிரி அவரே சாட்டையால் அடிச்சுக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கும். ஸோ விஜயகாந்த் அவர்களும் நடிப்பு ப்ளஸ் சினிமா, அவரும் இதுக்குள்ளே வந்துட்டார். இந்த மாதிரி நிறைய பேரை நாம் பார்க்கலாம். அதே மாதிரி மனுநீதி அப்படின்ற ஒரு திரைப்படம், முரளி, நெப்போலியன், வடிவேலு இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய தப்பை அவர் உணர்ந்துக்கிட்டு அவரே சாட்டையால் அடிச்சுக்கிற மாதிரியான ஒரு காட்சிகள்லாம் இருக்கும். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவரும் நடிகர் ப்ளஸ் அரசியலில் இருந்தவர். இதை தவிர ஜென்ரலாக நம்ம காமெடியிலையும் நிறைய காமெடி காட்சிகள் பார்த்துருப்போம். குறிப்பாக இயக்குனர் ராஜேஷ் இயக்கத்தில் கார்த்தி, சந்தானம், காஜல் அகர்வால், எம்எஸ் பாஸ்கர் இவங்க நடிப்பில் வெளியான ஆளினால் அழகுராஜா திரைப்படம். அந்த திரைப்படத்தில் எம்எஸ் பாஸ்கர் தன்னைத்தானே சவுக்கால அடிச்சுக்கிற மாதிரியான ஒரு காட்சிகள் வரும். இன்றைக்கி கூட அந்த ஒரு காட்சி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. பட் இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு மிகப்பெரிய காட்சி இருக்குது. கவுண்டமணி மற்றும் செந்தில் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த ஒரு திரைப்படம், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு. ஸோ அதில் வந்து ஒரு காமெடி சீன் வரும். அதில் செந்தில் அவர்கள் வந்து கொட்டடிச்சிட்டு இருப்பார். இந்த பக்கம் கவுண்டமணி அவர்கள் அவரே சவுக்கால அடிச்சுக்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருப்பார். இந்த ஒரு காமெடி சீனுமே இப்போ இணையத்தில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, நாம் பார்த்துட்ருப்போம். அதே மாதிரி விலங்கியல் 3ஆம் ஆண்டு அப்படின்னு வடிவேல் அவர்களுடைய படம். வடிவேல் வந்து அதில் சாமியார் கிட்ட போட்டிருப்பார், சடையாண்டின்னு நினைக்கிறேன் அவருடைய பேர். ஸோ அந்த ஒரு படத்தில் வந்து அவரே சாட்டையோட தெரிவார். சாமியார்ன்றப்ப சாட்டை தேவை தானே. ஸோ அவருக்கும் இந்த சாட்டை சீனிகள் அந்த படத்தில் நிறைய இருக்கும். குறிப்பாக பேய் ஓட்டுற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். ஒரே அடி சாட்டையால் பாவம் பேயும் போயிடும், அந்த பாட்டியும் போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு காட்சிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ இதே மாதிரி ரஜினிகாந்த், கமல்ஹாசன் மற்றும் பல நடிகர்களுக்கு இந்த மாதிரி சாட்டையடி காட்சி சீன்கள் தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமாக நிறைஞ்சிருக்கு. குறிப்பாக இன்றைக்கி கூட ஒரு சாட்டையடி சம்பவம் நடந்திருக்கு தமிழ் சினிமாவில். வேறு யாரும் இல்லை, நடிகர் கூல் சுரேஷ். அவர் இன்றைக்கி திருமாணிக்கம் அப்படின்ற ஒரு படத்தை பார்த்துட்டு வெளியே வந்து தனக்கு தானே சாட்டையடி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இந்த டேரக்டருக்குமே அவர் சாட்டையடி கொடுத்தாரு. அந்த ஒரு கிளிப்ஸ் கூட வைரலானது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாட்டையடி காட்சிகள் எது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.